ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். மழை பெய்யும் போது ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் போக போக லைட்டாக டென்ஷன் ஆகும். என்னடா அது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மழை தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ வெள்ளம் வந்துருமோன்னு. இப்போது ஒரு நாளைக்கே அப்படி இருக்குன்னா தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நம்ம பூமியில் நடந்துச்சு. அப்போது ஒரு வருஷத்துக்கு இல்லை, கிட்டத்தட்ட 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு பூமியில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நிஜமாலே வாய்ப்பு இருக்கா? நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, எதை வச்சு அப்படி சொல்றாங்க? அப்படி நடக்கும்போது நம்ம பூமியில என்னவெல்லாம் நிகழ்ந்துச்சு? ஏன்னா இப்போ 2 நாளைக்கு நீங்க தொடர்ந்து ஒரு இடத்துல மழை பெஞ்சாலே கண்டிப்பா அங்க வெள்ளம் வந்துடும். அப்படி இருக்கும்போது 20 லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா பூமி என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கும்? எந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கும்? இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும்? இப்போ இந்த மாதிரியான ஒரு வெள்ளம் வந்ததுனால தான் பூமியில நிறைய உயிரினங்கள், குறிப்பா டைனோசர் மாதிரியான உயிரினங்கள்லாம் பல்கி பெருகி அதுக்கப்புறம் மொத்த பூமியுமே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பூமியோட மிகப்பெரிய மழை பொழிவையும் மிகப்பெரிய வெள்ளத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை சொன்ன உடனே இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், சும்மா கதை விடுறியா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல வரும். அந்த ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி போக போக பார்ப்போம். முதல்ல இந்த பெருமழை எப்போ எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது பூமியோட வரலாறுல ட்ரையாசிக் பீரியட் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்குது. இப்போ இருந்து அப்படியே பின்னோக்கி போனோம்னா ஒரு 20லேருந்து 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் தான் ட்ரையாசிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம பூமி இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் முற்றிலுமாக வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா இப்போ கண்டங்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த கண்டங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பான்ஜியா அப்படிங்கிற ஒற்றை பெரிய கண்டமா இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா அந்த கண்டத்துடைய உள்பகுதியில பெரிய அளவுக்கு மழை பொழிவு எதுவும் இல்லாம ரொம்ப வறண்டு போன ஒரு நிலப்பகுதியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்போ மேகங்கள் எல்லாமே ரொம்ப தூரத்துக்கு பயணிச்சு போகணும். அப்படி பயணிச்சு போய் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துச்சுனா தான் அந்த எல்லா இடத்துலையுமே மழை பொழிவை ஏற்படுத்த முடியும். இது ஒற்றை கண்டமா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லா மேகங்களாலையுமே அந்த ஈரப்பதத்தை சுமந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு கடந்து போக முடியல. அதனால உள்பகுதியில் இருக்கிற எல்லாமே ரொம்ப வறண்டு போன ஒரு நிலமா இருந்துச்சு. அதுவே அந்த பான்ஜியாவுடைய அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே நல்லா நல்ல மழை அதிகமாக பெஞ்சதுனால நல்ல செழிப்பாகவே இருந்திருக்கு. இப்போ உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் உயிரினங்களுடைய எண்ணிக்கையுமே அதிகமாக இருந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமாக ஆம்பிபியன்ஸ், அதாவது நிலம் நீர் ரெண்டுலையுமே வாழக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அதிகமாக வாழ்ந்திருக்கு. அப்படியே உள்பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே ரெப்டைல்ஸுங்கிற அந்த ஊர்வன வகைகள், இந்த அதிகமான அந்த வெப்பத்தை தாங்கி வாழக்கூடிய ஊர்வனா தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதில் ரொம்ப குறிப்பாக நம்ம டைனோசர்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, உலகையே கட்டி ஆண்டுச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டைனோசர்ஸ் ட்ரையாசிக் பீரியடோட ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் பூமியில் இருந்திருக்கு. அதே அந்த ட்ரையாசிக் பீரியட் முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் உலகையே மொத்தமாக ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இதுங்க அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறதுக்கும் இந்த மிக நீண்ட மிக பெரிய மழை பொழிவு தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இந்த மழை பொழிவு தான் கார்னியன் ப்ளூவியல் எபிசோட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரையாசிக் காலகட்டத்தில் 23.2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த குறிப்பிட்ட மிக நீண்ட பெரிய மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ நீ என்ன சொன்ன, பான்ஜியாவில் வந்து உள்பகுதியில் மழையே பெய்யாதுன்னு சொன்னேன். இப்போ நீ ஏன் வந்துக்கிட்டு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு மழை பெய்யுன்னு சொல்கிறியே, இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய மழை பொழிவுக்கு நடந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா எரிமலைகள் தான். எரிமலைகள் வெடிச்சு சிதறி அந்த லாவா வெளியே வரக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாவா எல்லாமே ஏதோ ஆறு ஓடி போகிற மாதிரி அப்படியே வேகமாக ரொம்ப அதிகமாக அப்படியே ஓடி போகும். அந்த எரிமலையோட வெடிப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அந்த எரிமலையோட சைஸ் என்ன இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து எவ்வளோ லாவா வெளியே அப்படியே போகுது, எவ்வளோ தூரம் வரைக்கும் அது போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மாறும். இப்போ வெளியே வரக்கூடிய அந்த லாவா எல்லாமே கொஞ்சம் காலத்தில் அப்படியே இறுகி போய் அந்த இடத்துடைய புது நிலப்பகுதியாகவே இது மாறிடும். இதுதான் ஃப்ளட் பேசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூமியோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இதோட வரலாறு முழுக்கவே பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய எரிமலை வெடிப்புகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. இப்போ நம்ம சமீப காலத்தில் எரிமலை வெடிப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதை விடவே பலாயிரம் மடங்கு பெரிய பெரிய எரிமலை வெடிப்புகள் எல்லாமே இந்த பூமியோட வரலாறுல நிகழ்ந்திருக்கு. அப்படி ஏற்பட்ட ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு தான் இந்த மிக நீண்ட மழை பொழிவுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுதான் ராங்கலியன் வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இன்னைக்கு தேதியில் வட அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் இந்த ராங்கலியன் வல்கானிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துக்கு அந்த காலத்தில் இந்த எரிமலை தொடர் மாதிரி அதிகமான எரிமலைகள் அப்படியே வரிசையாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த எரிமலைகள் எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து அப்படியே வெடிச்சு சிதறி அதோடைய லாவா எல்லாம் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ லாவா வெளியே வரும்போது லாவா மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டோம்னா அதான் கிடையாது. கீழே அடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரியான நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து வளிமண்டலத்தில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அனுப்புனது எந்த அளவுக்கு அதிகமாக அனுப்பியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு எரிமலையிலிருந்தே நம்ம எவ்வளோ லாவா வெளியே வருதுன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இங்கே ஆயிரக்கணக்கான எரிமலையிலிருந்து தொடர்ந்து லாவா வெளியே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அதிகமான லாவா வந்திருக்குன்னு பாருங்க. ஆய்வாளர்கள் எந்த அளவுக்கு லாவா வந்திருக்கு அப்படிங்கிறத பின்னாடி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கான லாவா வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னும் இப்போ அந்த வெளியே வந்த லாவா எல்லாமே அது அப்படியே ஓடும்போது, அதாவது தரையில் ஓடும்போது குறைஞ்சது 3.5 கிலோமீட்டர் திக்னஸ் அளவுக்கான மிகப்பெரிய அந்த லாவா ஓட்டமாக அது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு எரிமலை வெடிப்பாக அது இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ லாவா வெளியே வரது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நச்சு வாயுக்கள்லாம் வெளியே வரும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வெளியே வந்து பூமியில் வளிமண்டலத்தில் இந்த கார்பனோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சமீப காலங்களில் பூமி வெப்பமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம பூமியில் கார்பனோட அளவு எவ்வளோ இருக்குது இந்த வளிமண்டலத்தில் அப்படின்னு அளவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக 420 ppmங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த கிடைக்கக்கூடிய அந்த படிமங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் வளிமண்டலத்தில் கார்பனோட அளவுங்கிறது 1000 ppm அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சருமே 3லேருந்து 8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்களுக்கு தெரிய வருது. இதனால் பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே ரொம்ப வேகமாக அப்படியே சூடாக ஆரம்பித்து எல்லாமே ஆவியாகி போய் அதிகமான அளவுக்கு மேகங்கள் உருவாக ஆரம்பித்து நிறைய இடங்களில் மழை பொழிய ஆரம்பிக்குது. இப்படி தான் இந்த மிகப்பெரிய மழை பொழிவுங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இது எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருந்து அப்படியே பின்னோக்கி போனோம்னா 23.4 கோடி ஆண்டுகள் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்து 23.2 கோடி ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் இந்த மழை பொழிவு பூமியில் அதிக அளவு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்களுக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் வளிமண்டலம் ஃபுல்லாக நச்சு வாயுக்களா அப்படி நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் தொடர்ந்து மழை பொழிவு ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்போ அந்த மழை கீழே பொழிஞ்சு வரும்போது அது எல்லாமே அந்த நச்சு வாயுக்களோட கலந்து எல்லாமே ஆசிட் ரெயினாக பொழிய ஆரம்பிக்குது. அதனால இங்கே அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த ஆசிட் ரெயினா எல்லாமே விழுகிறதுனால அப்போ பூமியில் வாழ்ந்த நிறைய உயிரினங்களால் இந்த புதிய மழையை தாங்க முடியாமல், அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதுங்க மாற்றிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்க அழிய ஆரம்பிக்குது. பத்தாததுக்கு அந்த ஆசிட் ரெயின் எல்லாம் பாறைகள் மேலேயும் இந்த மண்ணு மேலேயும் அப்படியே விழுகும்போது அந்த பாறைகள்லையும் மண்ணுலையும் இருக்கக்கூடிய மினரல்ஸை ரொம்ப அதிகமாக அரிக்க ஆரம்பிக்குது. இப்போது மழை பெஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகணும், கடைசியில் கடலில் தானே போய் கலக்கணும். அந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் கடலில் போய் கலக்கும் போது ரொம்ப அதிகமான மினரல்ஸ் எடுத்துகிட்டு போய் அது கடல் தண்ணியோட கலக்குது. அதனால் அந்த கடல் தண்ணியோடைய அந்த வேதியியல் பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஆக்சிஜன் அனோக்சியா, அதாவது கடல் ஆக்சிஜனுடைய அளவு ரொம்ப கம்மியாகிறதா அப்படி சொல்லுவாங்க, அது நடக்க ஆரம்பிக்குது. இதனால கடல் வாழ் உயிரினங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக இந்த ட்ரையாசிக் காலகட்டத்தில் அந்த கடலில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பவளப்பாறைகள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வாழ்ந்தக்கூடிய அந்த இனங்கள்லாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு அழிய ஆரம்பிக்குது. அந்த மிஞ்சி போன அந்த தப்பி பழச்ச மற்ற இனங்கள் எல்லாமே அந்த புதுசாக மாறக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாற ஆரம்பிக்குது. இது போக அந்த காலகட்டத்தில் அதிகமாக வாழ்ந்த இந்த அமோனைட்ஸ், கிரினாய்ட்ஸ், அதுக்கப்புறம் கோகோடான்ஸ், இந்த மாதிரியான நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. அந்த உயிரினங்களில் நிறைய இனங்கள் எல்லாமே நிறைய அழிய ஆரம்பித்து மீதி இருக்கக்கூடிய இனங்கள் மட்டுமே அடுத்தடுத்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட உடம்பு அப்படியே மாற்றிட்டு அப்படியே வாழ ஆரம்பிக்குது. இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த கார்னியன் ப்ளூவியல் எபிசோடு இது நடந்த அந்த காலகட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 33% அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா எரிமலை வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது பூமியில் இருக்கக்கூடிய அந்த கார்பனோட அளவும் குறைய ஆரம்பிச்சு இந்த மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாகி ஒரு கட்டத்தில் அதுவுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மழை பொழிவால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் இந்த இறந்து போகிறது, கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் என்னதான் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் நிறைய உயிரினங்களுக்கு அது நிறைய புத்துணர்வு, புது உயிரே கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினம் தான் டைனோசர்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ 20 லட்சம் ஆண்டுகள் இந்த மாதிரி மழை பெஞ்சுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்கல்ல, ஆனால் அதுக்காக 20 லட்சம் ஆண்டுகளும் பூமி முழுக்க ஒரே அளவுக்கான மழை, உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னா கன்னியாகுமரியிலும் அதே 100 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலையும் வேற வேற விதமான அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ ஒரு பகுதியில் ரொம்ப அதிகமான மழை பொழிவு இருந்திருக்கும், இன்னொரு பகுதியில் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், இன்னொரு பகுதியில் மழை பொழிவே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மழைப்பொழிவு மாறுபட்டிருக்கு. ஆனால் இந்த குறிப்பிட்ட 20 லட்சம் ஆண்டுகள்லையும் பூமி முழுக்கவே மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆதாரங்கள் சொல்லுது. இப்போ இவ்வளோ மழைப்பொழிவு ஏற்பட்டதுனால நிறைய வறண்டு போன நிலமாக இருந்தக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் தண்ணி வந்து சேர்ந்து அந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செழிக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது, செடிகள் வளர ஆரம்பிக்குது. அப்போ அதை சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் கொஞ்சம் அதிகமாக வளர ஆரம்பிக்குது. இப்போ அதை சாப்பிடக்கூடிய மற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் செயின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாறக்கூடிய சூழல், அதாவது சில இடங்களில் ஆசிட் ரெயின் அதிகமாக இருக்குது, சில இடங்களில் ஆசிட் ரெயின் கம்மியாக இருக்குது, சில இடங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இருக்கும்போது அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த உயிரினங்களால் அதை கரெக்டாக சமாளித்து வாழ முடியுதோ அந்த உயிரினங்கள் எல்லாமே உயிர் பொழைச்சி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகுது. சில உயிரினங்கள் மொத்தமாக வாழ முடியாமல் அப்படியே இறந்து போகுது, சில உயிரினங்கள் அப்படியே தொடர்ந்து வாழ ஆரம்பிக்குது, சில உயிரினங்கள் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமிச்சு அப்படியே வேற மாதிரி வாழ ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான உயிரின மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது. இப்படி தான் அந்த டைனோசர்களுமே எண்ணிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுங்க டைவர்சிஃபை, அதாவது பல்வகைப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி மழை பொழிவு ஏற்படுது. இந்த டைனோசர்கள் ஒரே இடத்துல இல்லாமல் வேற வேற இடங்களுக்கு அப்படியே பூமி முழுக்க பரவி வாழ ஆரம்பிக்குது. ஏற்கனவே
பான்ஜியாங்கிற ஒரே கண்டமாக இருக்கிறதுனால இதுங்க இடப்பெயர்வு பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இடப்பெயர முடியுது. அப்படி இடம்பெயர்ந்து போகும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடலுடைய அமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுனால இதுங்க வேற வேற விதமாக அப்படியே கிளாசிஃபை ஆகி அப்படியே ரொம்ப டைவர்சிஃபை ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான மாற்றமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்னியன் ப்ளூவியல் எபிசோடுக்கு அப்புறமா மரங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிச்சு, அதுலேயும் குறிப்பாக இந்த மரங்கள் ரொம்ப அதிகமான உயரத்துக்கு ஊசி இலை மரங்களை வளர ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி மரங்கள் செடிகள் இதுலேயுமே நிறைய டைவர்சிஃபிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க? இதெல்லாம் ஏதோ கதை விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதிரி பழைய காலத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாத்துக்குமான ஆதாரமாக ரொம்ப முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒன்று தொல்பொருள் எச்சங்கள், இன்னொன்று பாறை படிமங்கள். இப்போ தொல்பொருள் எச்சங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், அப்போ வாழ்ந்த அந்த உயிரினங்கள் எல்லாமே அப்படியே இறந்து போய் அதோடைய படிமங்கள் பின்னாடி கிடைக்கும் போது அது எந்த காலத்தில் வாழ்ந்துச்சு, அந்த காலத்தில் அந்த பூமி என்ன மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். பாறை படிமங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பழங்காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பாறைகள், ரொம்ப அதிகமான காலம் இந்த பூமியில் இருந்த பாறைகள், இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, அதை கட் பண்ணி பார்க்கும்போதோ அது உள்ள உங்களுக்கு நிறைய அப்படியே அடுக்கடுக்காக வந்திருக்கும். ஒவ்வொரு அடுக்குமே ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்தில் பூமி என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் பூமியில் என்ன மாதிரியான வாயுக்கள், என்ன மாதிரியான மினரல்ஸ்லாம் அந்த பகுதியில் அதிகமாக இருந்துச்சு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த நிறம் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு கீழே இப்போ சிவப்பு கலர் மண்ணாக இருக்குது. இதுவே ரொம்ப அதிக காலத்துக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ இது ஒரு சிவப்பு நிறக்கான ஒரு அடுக்காக இருந்திருக்கும். இதுக்கப்புறமா வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து இங்கே இருக்கக்கூடியது வேற ஒரு நிறமாக மாறுச்சு அப்படின்னா அப்போ அந்த புது விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியான இந்த தரையோட அந்த நிறம் மாறுபடும். இப்படி ஒவ்வொரு அடுக்காக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டு, இந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கான முக்கியமான ஆதாரமாக இது 2 தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பெருமழை நிகழ்ந்ததுக்கு முன்னாடியான பாறை படிமங்களை எடுத்து பார்க்கும்போது அது எல்லாமே ரெட் சாண்ட்ஸ்டோனாகவும் அதுக்கப்புறம் உப்பு நிறைஞ்ச அந்த பாறை படிமங்களாகவும் வந்திருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்பகுதியில் பெரிய மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பாறைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருந்திருக்கு. அதுவே இந்த பெருமழை நிகழ்ந்த அந்த காலகட்டத்திலையும் அதை ஒட்டின அடுத்த காலகட்டத்தில் கிடைச்ச அந்த பாறை படிமங்களை எடுத்து பார்க்கும்போது அது மட் ஸ்டோன், அதாவது ரொம்ப மெல்லிசான சின்ன சின்ன மண துகள்களான அந்த பாறை படிமமாகவும் அதுக்கப்புறம் கிளே, அதாவது அந்த களிமண் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பாறை படிமங்களாகவும் தான் கிடைச்சிருக்கு. இப்படி கிடைச்சது ஏதோ ஒரு பகுதியில் தான் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த பகுதியில் மட்டும்தான் மழை பெஞ்சது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் உலகத்தோட இன்னைக்கு எல்லாம் கண்டங்கள் பிரிஞ்சிருச்சு. அப்போ உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பாறை படிமங்களில் இந்த குறிப்பிட்ட காலம், அதாவது 23.2 23.4 இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிடைச்சக்கூடிய அந்த பாறைகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாமே இதை ஒத்ததாக தான் இருந்திருக்கு. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம்னா டெல்டா 13 கார்பன் அனாமலி. இது என்னன்னா, இப்போ பொதுவாக எல்லா உயிரினங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இல்லை பாறைகளை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதில் கார்பன் படிய ஆரம்பிக்கும். இந்த மரங்களோ இல்லை உயிரினங்களுமே கார்பனை தனக்குள்ளே எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்படி எடுத்துக்கும் போது கார்பனில் நிறைய ஐசோடோப்ஸ் இருந்தாலுமே அதில் குறிப்பாக கார்பன் 12 அப்படிங்கிற ஐசோடோப்பை தான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் லைட்டராக இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கும் போது ஒரு பாறை படிமமோ இல்லைனா ஒரு புதை படிமமோ கிடைக்கும் போது அதில் கார்பன் 12 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம கணக்கு பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கார்பன் அளவு இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் இந்த பெருமழை நடந்த அந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாறை படிமங்களோ இல்லைனா புதை படிமங்களோ இல்லை தொல்பொருள் எச்சங்களோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த கார்பன் 12 அளவு ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா, மற்ற பாறைகள்லையோ இல்லைனா தொல்பொருள் படிமங்களே கிடைக்கக்கூடிய கார்பன் 12 விட இதில் ரொம்பவே அதிகமான அளவு இருந்திருக்கு. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, கார்பனோட அளவு வளிமண்டலத்தில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்திருக்காங்க. இப்போ அதையும் இந்த புதை படிமங்களை கிடைக்கக்கூடிய கார்பனோட அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்படி ஒரு எரிமலை வெடிப்பு நடந்ததுனால தான் பூமி முழுக்க கார்பனோட அளவு அதிகமாகி அதை எல்லாத்தையும் இந்த உயிரினங்கள் எடுத்துக்கும் போது அதுங்களுடைய உடம்புலையும் இந்த கார்பனோட அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இது போக ரொம்ப முக்கியமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த டைனோசர் படிமங்கள் கிடைக்கும் போது இந்த பெருமழைக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்த டைனோசர் படிமங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் கிடைச்சிருக்கு. அதுவே இந்த பெருமழை காலத்திலையும் இந்த பெருமழைக்கு அடுத்த அதை ஒட்டின காலத்திலையுமே ரொம்ப அதிகமான அளவுக்கு நமக்கு டைனோசரோட ஃபாசில்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட எண்ணிக்கையில் மட்டும் இல்லாமல் அதோட டைவர்சிஃபிகேஷன், அதாவது வேற வேற இனங்கள் அது பரிமிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகையிலுமே ரொம்ப அதிகமான ஃபாசில்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம நிறைய உயிரினங்கள் இறந்து போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த உயிரினங்களுடைய அந்த படிமங்களுமே ரொம்ப அதிகமான அளவுக்கு இந்த கார்னியன் ப்ளூவியல் எபிசோடு காலகட்டத்தில் தான் கிடைச்சிருக்கு. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம்னா, இந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணமாக இருந்த கல்பிரிட் யாரு, அந்த ராங்கலியன் வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தானே. அது மூலமாக உருவான அந்த ஃப்ளட் பேசல்ட் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அது எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அது இந்த குறிப்பிட்ட 23.4 கோடியிலேருந்து 23.2 கோடி ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த கால அளவுக்குள்ளே தான் சேருது. இப்படி இந்த எல்லா விஷயங்களுமே ஒத்து போகுது. இப்படி ஒத்து போகிறது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடந்த மாதிரி இல்லாமல் உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் நமக்கு அதே மாதிரியான ஆதாரங்கள் ஒத்து போகிற மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு தான்
உலகத்தில் இவ்வளோ பெரிய பெருமழை ஒரு 20 லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்கிற மாதிரியான ஒரு பெருமழை நடந்திருக்கு. அந்த பெருமழைக்கு காரணமாக இந்த ராங்கிலியன் வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த கார்னியன் ப்ளூவியல் எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய பெருமழை இத்தனை ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அப்படியே பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த மனிதர்களால் இதெல்லாம் தாங்கி வாழ்ந்திருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் இது இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு, இது ஒரு பேரழிவு. ஆனால் இன்னொரு அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழிவை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். அந்த பேரழிவுங்கிறது என்னென்னா மனிதர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எலிகளையும் லட்சக்கணக்கான பூனைகளையும் கொண்டு போய் விட்டாங்க. எதுக்காக பூனைகளை கொண்டு போய் அங்கே விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இதை கொண்டு போய் விட்டோம்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சி போய் அவங்க விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த தீவு வந்து நிறைய முக்கியமான பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அதுக்கப்புறமா பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தான் அந்த பிரச்சனைகளை அவங்க சரி பண்ணாங்க. அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சு, எதுக்காக மனிதர்கள் கொண்டு போய் இந்த விலங்குகளை அந்த தீவுக்குள்ளே விட்டாங்க, அதை எப்படி சரி பண்ணாங்க, இந்த விஷயங்களை பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு வந்து நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.